ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்காய் சூப்பு செய்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். வாங்க, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு 2 முருங்கைக்காவை கட் பண்ணி துண்டு துண்டாக போட்டுட்டு 3 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. 1 வெங்காயம் அதை 2ஆக கட் பண்ணி அதிலே போட்டுக்குங்க. தக்காளி 1, 5 பல்லு பூண்டு, 1 பட்டை, லவங்கம் 3, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் இஞ்சி. அடுப்பு மேலே குக்கரை வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். வாங்க, 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்தாச்சு. இப்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை திறந்து பார்த்தா செம்ம ஸ்மெல்லு, நல்லா சூப்பராக ஸ்மெல் வருது. இந்த முருங்கைக்காவை தனி பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அந்த தண்ணியை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க, அரைச்சாச்சு. அதில் அந்த எடுத்து வச்ச தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். 2 மிக்ஸ் பண்ணி இந்த முருங்கைக்காவை 2ஆக உடச்சி அதில் இருக்கிற அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம இதிலே ஆட் பண்ணிடணும். தண்ணியிலே ஆட் பண்ணி நல்லா மத்தில் நல்லா கடையிற மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு பாருங்கள், நல்லா அதோட அந்த சத பாகத்தெல்லாம் வெளியே எடுத்து நல்லா சூப்பராக இப்போது சூப்பில் போட்டு நல்லா ரெடி பண்ணி வாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்கலாம். அது எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். வாங்க அதை குடித்து பார்த்துட்டு நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? சூப்பர், ஓகே.